First year MBBS books to follow. ஸோ MBBS கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் 4.5 years இருக்குது. நீங்கள் இப்போ என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இயரில் மொத்தம் 3 சப்ஜெக்ட் படிப்பீங்க. மொத்தமாக 90 சப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் 3 சப்ஜெக்ட் படிப்பீங்க. இந்த 3 சப்ஜெக்ட்டுமே நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட். நீங்கள் கிளினிக்கல்ஸ் போக மாட்டீங்க. இது ஒரு பேஸ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி. இதுதான் மெடிசனுக்கு பேஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாட்டமி பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூமன் பாடியில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்னென்ன சப்ளை இருக்குது, பிளட் சப்ளை, நர்வ் சப்ளை, தென் என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் இருக்குது, அதெல்லாம் பற்றி படிக்கக்கூடியது. ஜென்ரலாக ஒரு ஹியூமன் பாடியில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு படிக்கக்கூடியது. தென் ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸுக்கும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ லங்ஸ் எடுத்திங்கன்னா லங்ஸுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஹார்ட்டுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு தெளிவாக நம்ம படிப்போம். தென் இது ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் நம்ம பேத்தாலஜி, அதாவது பேத்தாலஜிங்கிறது செகண்ட் இயரில் வரக்கூடிய சப்ஜெக்ட். அது வந்து என்னென்ன ஃபங்க்ஷன், என்னென்ன தப்பு வருது, என்னென்ன மிஸ்டேக் வருது, அதனால என்னென்ன டிசீஸ் வருது, அது படிக்கக்கூடியது. அதாவது ஃபிசியாலஜி தான் தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு பேத்தாலஜி படிக்க முடியும் ஈஸியாக. அதே மாதிரி நீங்கள் அனாட்டமி தெரிஞ்சிருந்தால் தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் சர்ஜரி சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்கும். தென் தேர்ட் ஒன் பயோகெமிஸ்ட்ரி. பயோகெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இது வந்து செல் ரிலேட்டடானது. செல் டிஷ்யூ, ஒரு செல்லுக்குள்ளே என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ நம்ம 12th படிச்சிருப்போம் கிளைகாலிசிஸ், கிரெப் சைக்கிள். ஸோ இதெல்லாம் நிறைய நம்ம படிச்சும்போது 2-3 சைக்கிள் தான் படிச்சிருப்போம். ஸோ இங்கே நிறைய சைக்கிள் இருக்கும். நிறைய உள்ள என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஜெனட்டிக்ஸ் படிப்போம். ஒவ்வொரு டிரான்ஸ்கிரிப்ஷன், டிரான்ஸ்லேஷன், அதை பற்றிலாம் தெளிவாக படிப்போம். நிறைய டீட்டெயில்ஸே இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இதுதான் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் இயர் MBBS கோர்ஸில் உங்களுக்கு படிக்கக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிக்கும்போது என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணேன், என்னென்ன புக்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் இயர் அவங்க அட்மிஷன் லெட்டர் வாங்கின அடுத்த செகண்ட் போய் எல்லா புக்ஸையும் போய் வாங்கிடுறாங்க. நிறைய புக்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ உங்களுக்கு தேவையான புக்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் தெளிவான ஐடியா உங்களுக்கு தரேன். ஓகேவா? ஓகே, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் MBBS புக்ஸ். அதாவது நம்ம நீட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ப்ரைமாக படிக்கக்கூடிய என்னென்னா NCERTன்னு ஒரு புக்கு படிப்போம். தென் அதுக்கு மேலே நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நிறைய MCQலாம் அட்டன் பண்ணணும், நிறைய கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும்னா GRB அப்படி நிறைய பெரிய பெரிய கைடெல்லாம் படிப்போம். தென் அட்லாஸ்ட் கடைசியாக நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு புக் படிப்போம். ஸோ அது வந்து கான்செப்ட் மட்டும் இருக்கும். ஸோ இப்படி 3 பிரிவாக படிப்பாங்க. அதே மாதிரி தான் MBBS பொறுத்த வரைக்கும். MBBSல பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக படிக்கலாம் புக்ஸை. ஒன்று கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ், இன்னொன்று மீடியம் கிளாஸ் புக்ஸ், தேர்ட் ஒன்று எக்ஸாம் பாசிங் புக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னா ஒரு சப்ஜெக்ட் அனாட்டமி எடுத்தீங்கன்னா அந்த அனாட்டமியில் ஒரே ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் இருக்கும். அந்த புக்கை தாண்டி எந்த ஒரு புக்கும் பெரிய புக் இல்லை. அந்த கீழே அதில் இருந்தால் நிறைய புக் ரெஃபரன்ஸ் எடுத்து ஒரு புக்கை கிரியேட் பண்ணியிருப்பாங்களே தவிர அதை தாண்டி ஒரு பெரிய புக் இருக்காது. தென் மீடியம் கிளாஸ் புக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம NCERT சொன்னோம்ல அதே மாதிரி ஒரு மெயின் புக்கை நம்ம படிக்கக்கூடியது, நம்ம காலேஜில் படிக்கக்கூடியது. தென் எக்ஸாம் பாசிங் புக்ஸ்னா இப்போ பயோகெமிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி நீங்கள் தெளிவாக படிக்கலன்னா கடைசி எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அதுக்கு வேண்டிய ஒரு புக் படிப்பீங்க. ஸோ அது வந்து எக்ஸாம் பாசிங் புக்ஸ். ஸோ இது 3 பற்றியும் ஒவ்வொரு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரிக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன புக்ஸ் நம்ம இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனாட்டமி பார்த்தீங்கன்னா அனாட்டமியில் மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக நம்ம படிப்போம் அனாட்டமியை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா ஜென்ரல் அனாட்டமின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் போகும்போது இப்போ ஃபெப்ரவரியில் நீங்கள் போகிறீங்கன்னா ஃபெப்ரவரியில் போய் ஒரு 1 month ஜென்ரல் அனாட்டமி எடுப்பாங்க. 1 monthல ஒரு 15 days எடுப்பாங்க. எடுத்துட்டு அப்புறம் கிராஸ் அனாட்டமி போயிடுவாங்க. ஜென்ரல் அனாட்டமிங்கிறது நம்ம ஒரு ஹியூமன் பாடியில் என்னென்ன பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு, அதாவது இப்போ ஒரு போன் இருக்கும், ஒவ்வொரு போனுக்கு என்னென்ன நேம் இருக்குது, அப்புறம் என்னென்ன ஆர்ட்ரி இருக்குது, ஆர்ட்ரினா என்ன, நர்வ்னா என்ன, ஸோ மசில்னா என்ன, மசிலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற பேசிக் படிக்கக்கூடியது, ஜென்ரலாக படிக்கக்கூடியது. தென் கிராஸ் அனாட்டமிங்கிறது ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டம் வைஸாக படிக்கக்கூடியது. இப்போ அப்பர் லிம்பு, லோவர் லிம்பு, அப்புறம் அப்டாமன், பல செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த செக்ஷன்ஸ் எல்லாம் படிப்போம். தென் இப்போ நம்ம அப்டாமன் எடுத்துட்டிங்கன்னா அப்டாமனுக்குள்ளே நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் உள்ளே இருக்கும். லிவர், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன். ஸோ அந்தந்த பர்டிகுலராகவும் நம்ம அதுக்குள்ளே படிப்போம். ஸோ இதான் கிராஸ் அனாட்டமி. தென் எம்ப்ரியாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, அந்த படிக்கக்கூடியது எம்ப்ரியாலஜி செக்ஷன். அது தனியாக இருக்கும், தனி புக்காக இருக்கும். தென் ஹிஸ்டாலஜி பார்த்தீங்கன்னா அதுவும் தனியாக புக்கு. ஹிஸ்டாலஜினா என்னென்னா ஒரு நம்ம கண்ணுக்கு பார்க்க முடியாத டிஷ்யூ செல்ஸ் பற்றி படிக்கக்கூடியது. செல்ஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இப்போ லிவர் எடுத்துட்டிங்கன்னா லிவர் செல்ஸில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு படிக்கணும்னா நம்ம அதை ஒரு மைக்ரோஸ்கோப்பில் அந்த ஸ்லைட் கிரியேட் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்கக்கூடியது தான் ஹிஸ்டாலஜி. ஸோ ஹிஸ்டாலஜின்னு தனி ஒரு புக் இருக்கும். ஒவ்வொரு செல், லிவரில் செல் எப்படி இருக்கும், கிட்னியில் செல் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் செல் எப்படி இருக்கும், லார்ஜ் இன்டெஸ்டைனில் செல் எப்படி இருக்கும். ஸோ இதுலேருந்துலாம் ஒரு ஸ்பெசிமென் எடுத்து
நம்ம ஸ்லைடில் வச்சு பார்க்கக்கூடியது தான் ஹிஸ்டாலஜி. ஸோ அதுக்குன்னு தனியாக ஒரு புக் இருக்கும். ஸோ கடைசியாக ரேடியாலஜி அண்ட் சர்ஃபேஸ் அனாட்டமி. ஸோ ரேடியாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன், தென் சிடி ஸ்கேன், ஸோ இதெல்லாம் பற்றி படிக்கக்கூடியது தான் ரேடியாலஜி. சர்ஃபேஸ் அனாட்டமிங்கிறது ரஃபாக சொல்லணும்னா ஒரு ஆர்கன் எங்கே இருக்குது அப்படி நம்ம அதை வெளியே இருந்து மார்க் பண்ணக்கூடியது. இப்போ ஒரு கடாவர்னா டெட் பாடி, ஸோ டெட் பாடியில் வந்து நமக்கு தருவாங்க, இதில் வந்து லிவர் எங்கே இருக்குது அதை மார்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை மார்க் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு ஆர்ட்ரின்னா அந்த ஆர்ட்ரி எங்கேருந்து தொடங்குது, எங்கே முடியுது, அதுக்கு கோர்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணக்கூடியது தான், அதை பற்றி படிக்கக்கூடியது தான் சர்ஃபேஸ் அனாட்டமி. ஸோ சர்ஃபேஸ் அனாட்டமியும் ரேடியாலஜியும் ஒரே புக்கில் வந்துடும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 இடம் இருக்குது. ஜெனரல் அனாட்டமி, கிராஸ் அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஹிஸ்டாலஜி, ரேடியாலஜி. ஓகேவா? ஜெனரல் அனாட்டமி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம், அதை பற்றி தான் படிப்போம். ஸோ இதுக்கு எந்த ஆத்தர் புக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பிடி சௌராசியா, அதாவது ஹேண்ட் புக் ஆஃப் ஜெனரல் அனாட்டமி பை பிடி சௌராசியான்னு ஒரு புக்கு. அந்த புக்கு தான் ஜெனரல் அனாட்டமி யூஸ் பண்ணுவாங்க. நானும் அதான் யூஸ் பண்ணேன். பட் இதை தாண்டி இன்னொரு புக்கும் இருக்குது, விஸ்ராம் சிங்னு ஒரு புக் இருக்குது, அவங்க அந்த ஆத்தருக்குள்ள புக்கும் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடி சௌராசியா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, தென் கிராஸ் அனாட்டமி. இப்போ நம்ம அனாட்டமியில் மொத்தம் 5 செக்ஷனாக பார்த்துருக்கோம்ல, ஜெனரல் அனாட்டமி, கிராஸ் அனாட்டமி, எம்ப்ரியாலஜி அப்படின்னு. கிராஸ் அனாட்டமி மட்டும்தான் உங்கள் தியரி எக்ஸாமில் வரும். மிச்சம் உள்ள ஜெனரல் அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, ஹிஸ்டாலஜி இதெல்லாம் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கலில் தான் வரும். அதெல்லாம் தியரி எக்ஸாம்ஸில் நிறைய வராது, கொஞ்சம் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராஸ் அனாட்டமியில் நம்ம 3 செக்ஷனாக புக்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். அனாட்டமி எடுத்துட்டீங்கனாலே கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் அனாட்டமி தான். கிரேஸ் அனாட்டமியை தாண்டி எந்த ஒரு புக்குமே இருக்காது. அதில் எல்லா டீட்டெயிலும் பக்காவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் படிக்கணும்னா ஆக்சுவலாக அதை ஃபுல்லாக படிக்க முடியாது. உங்களால் முடிஞ்சுன்னா உங்களை ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாமுக்கோ அல்லது ஏதாவது குவிஸ் வரும்போதோ, நீங்கள் இப்போ இன்டர் காலேஜ் குவிஸ் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் படிப்பீங்க. இப்போ ஜிஐடி படிக்கிறீங்கன்னா ஜிஐடியில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு அதிகமாக நீங்கள் படிக்கணும்னா அந்த புக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் மெயின் புக் படிப்பீங்கல்ல, மீடியம் கிளாஸ் புக்ஸ், அந்த புக்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் எல்லாருக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். யாருக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவையோ அவங்க மட்டும் இதை படிச்சுக்கலாம். கிரேஸ் அனாட்டமி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். தென் செகண்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் கிளாஸ் புக்ஸ். மீடியம் கிளாஸ் புக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக நம்ம என்சிஆர்டி யூஸ் பண்ணோம்ல நீட்டில். ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம அனாட்டமிக்கு என்ன புக் யூஸ் பண்ணுறோன்னா 2 புக் இருக்குது. ஒன்று பிடி சௌராசியான்னு ஒரு புக் இருக்குது, இன்னொன்று விஸ்ராம் சிங்னு ஒரு புக் இருக்குது. 2 ஆத்தர் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காலேஜில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா பிடி சௌராசியா யூஸ் பண்ணுறாங்க. ஏன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா பிடி சௌராசியாங்கிறது சின்ஸ் 1976 இருக்குது, இப்போ வரை இருக்குது. ஆனால் விஸ்ராம் சிங்குங்கிறது 2010 தான் வந்தது. ஸோ அதனால மேக்ஸிமம் பிடி சௌராசியாவை தான் அந்தந்த ப்ரொஃபஸர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க வந்து இது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி இப்போ விஸ்ராம் சிங் வந்ததுலேருந்து விஸ்ராம் சிங் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடி சௌராசியா யூஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நான் விஸ்ராம் சிங் மாறிட்டேன் கடைசி ஒரு 6 மந்த்ஸ்க்கு பிறகு. ஏன் எப்படி மாறினேன்னா விஸ்ராம் சிங்கில் ஒவ்வொரு இமேஜும் ஸ்கிமேட்டிக் இமேஜாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஈஸியாக நம்ம எக்ஸாம்ஸில் நம்ம வரைஞ்சிடலாம். அதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். டேர்ம்ஸும் ஈஸியாக இருக்கும், வாசிக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். பட் பிடி சௌராசியும் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் இமேஜ் எல்லாம் கொஞ்சம் வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், காம்ப்ளெக்ஸ் இமேஜாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன உங்களுக்கு சஜஷன் தருவேன்னா, இஃப் சப்போஸ் உங்களுக்கு காலேஜில் பிடி சௌராசியா யூஸ் பண்ண சொன்னாலும் நீங்கள் வந்து விஸ்ராம் சிங்கை ஒரு அனலைசிஸ் பார்த்து அதில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிடி சௌராசியா வாங்கினா வாங்கிக்கோங்க. கடைசியாக எக்ஸாம் பாசிங் புக்ஸ், அதாவது ஒரு எக்ஸாமுக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு 2 or 3 monthsக்கு முன்னாடி நீங்கள் அனாட்டமியில் எதுவுமே நீங்கள் படிக்கலை, நான் அட்லீஸ்ட் எக்ஸாமாக பாஸ் பண்ணின்னு நினைக்கும் போது இந்த புக் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ இது எந்த புக்குனா பிடி சௌராசியாவில் கண்டென்ஸ்ட் ஃபார்ம்னு ஒரு புக் இருக்குது, கண்டென்ஸ்ட் புக்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த புக்கை வச்சு நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கலாம். தென் எம்ப்ரியாலஜி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபீட்டஸ் டெவலப்மெண்ட் பற்றி படிக்கக்கூடியது. இது வந்து நம்ம பீடியாட்ரிக்ஸ், ஃபியூச்சரில் பீடியாட்ரிக்ஸுக்கும் கைனகாலஜிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இதில் எந்த புக்கு நான் யூஸ் பண்ணேன்னா யோகேஷ் சான்டெக்னுங்கிற புக்குங்க தான் நான் யூஸ் பண்ணேன் எம்ப்ரியாலஜிக்கு. ஸோ ஆக்சுவலாக எம்ப்ரியாலஜிங்கிறது ரொம்ப இக்னோர்ட் சப்ஜெக்ட், அதாவது ப்ராக்டிக்கலில் மட்டும்தான் வரும், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய அளவில் கடைசி இந்த ப்ராக்டிக்கல் டைமில் மட்டும் தான் இந்த புக்கை யூஸ் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு நிறைய நாலேஜ் வேணும்னா நீங்கள் யோகேஷ் சான்டெக்ங்கிற அந்த புக்கு நீங்கள் எம்ப்ரியாலஜிக்கு யூஸ் பண்ணலாம். ஹிஸ்டாலஜி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 புக் நமக்கு யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஒன்று வந்து டெக்ஸ்ட் புக்கு, இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் புக்கு, தேர்ட் ஒன் வந்து ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் புக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்டிக்கல் ஒர்க் புக்குக்கும் ப்ராக்டிக்கல் ஹிஸ்டாலஜி டெக்ஸ்ட் புக்குக்கும் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணா கர்க்ஸ்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க. அந்த ஆத்தருக்குள்ள புக்கை எங்கள் இன்ஸ்டியூஷனில் ப்ரிஃபர் பண்ணாங்க, நாங்களும் படித்தோம். ஸோ ஈஸியாக இருந்துச்சு, பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த பல இன்ஸ்டியூஷனில் என்ன புக் யூஸ் பண்ணுறாங்கன்னா, இண்டபீஸ் சிங்ஸ்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க. அந்த இண்டபீஸ் சிங் ஆத்தருக்குள்ள புக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த புக்கும் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்ட அளவுக்கு அவங்க அந்த புக் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க.
ஸோ நீங்கள் எந்த புக்கு உங்களுக்கு தேவையோ அந்த புக்கு வாங்கிக்கோங்க. கிருஷ்ணா கேர்ள்ஸ் வேணும்னா கிருஷ்ணா கேர்ள்ஸ் வாங்கிக்கோங்க, இல்லைனா இண்டபிஎஸ்சிங் வாங்கணும்னா இண்டபிஎஸ்சிங் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ரேடியாலஜி அண்ட் சர்ஃபேஸ் அனாட்டமி. ரேடியாலஜி அண்ட் சர்ஃபேஸ் அனாட்டமி நாங்கள் என்ன புக் யூஸ் பண்ணோம்னா ஹலீம்ஸுங்கிற ஒரு ஆத்தருக்குள்ள புக் தான் யூஸ் பண்ணோம். ஸோ அதில் தெளிவாக நிறைய கொடுத்துருந்தாங்க. அந்த சர்ஃபேஸ் அனாட்டமிக்கு என்னென்ன பாயிண்ட் எங்கெங்கே வைக்கணும் அதெல்லாம் தெளிவாகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்களும் ஹலீம்ஸ் புக் ப்ரிஃபர் பண்ணலாம். வேற எந்த புக்குமே ரேடியாலஜி அண்ட் சர்ஃபேஸ் அனாட்டமி புக்குக்கு ரேடியாலஜி அண்ட் சர்ஃபேஸ் அனாட்டமிக்கு நல்ல ஒரு புக்காக எதுவுமே இல்லை நான் சர்ச் பண்ண அளவுக்கு. ரேடியாலஜி அண்ட் சர்ஃபேஸ் அனாட்டமி பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் படிப்பீங்க. அதாவது எம்ப்ரியாலஜி மாதிரி. ஹிஸ்டாலஜி நீங்கள் அதில் எப்பவும் படிச்சே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் இயரில் தொடக்கத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எம்ப்ரியாலஜியும் ரேடியாலஜி அண்ட் சர்ஃபேஸ் அனாட்டமி இருக்குல்ல, இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் ப்ராக்டிக்கலுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த டைமில் படிக்கிறதுக்கு ஹலீம்ஸ் ஆதருக்குள்ள புக் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் அட்லஸ் அண்ட் டிசெக்ஷன் புக்ஸ். அட்லஸ் பார்த்தீங்கன்னா அனாட்டமிக்கு என்ன அட்லஸ் யூஸ் பண்ணலாம்னா நெட்டஸ் அட்லஸ்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து டைம்ஸ் அட்லஸ் ஒன்று இருக்குது. அட்லஸ்க்கு என்ன யூஸ்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஆர்கன் சிஸ்டம் படிக்க போறீங்க. இப்போ ஜிஐடி படிக்க போறீங்கன்னா ஜிஐடி படிக்க போறதுக்கு முன்னாடி அந்த அட்லஸ்ல என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, என்னென்ன எங்கெங்க நர்வ்ஸ் போகுது, என்னென்ன ஆர்டரி இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எக்ஸாமில் உங்களுக்கு ப்ரொஃபஸர் வந்து டீச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அட்லஸ்க்கு ஒரு மேஜர் ரோல் இருக்குது. நீங்கள் எப்போவுமே ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அட்லஸ் பார்த்துக்கோங்க. அட்லஸில் வந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு பார்த்து ஜென்ரலாக ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் டிசெக்ஷன் புக்ஸ். டிசெக்ஷன்னா என்னென்னா ஒரு டெட் பாடி இருக்கும், அதுக்கு பேர் கடாவர்னு சொல்லுவாங்க. கடாவை தான் நீங்கள் டிசெக்ட் பண்ணி உள்ள என்னென்ன ஆர்கன்ஸ் இருக்குது, என்னென்ன நர்வ்ஸ் எல்லாம் பாஸ் ஆகும் நீங்கள் படிக்கணும். அது நீங்கள் டிசெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறது தான் டிசெக்ஷன் புக்ஸ். ஓகேவா? நம்ம யூனிவர்சிட்டிஸில் நம்ம காலேஜில் என்ன புக் யூஸ் பண்ணுறாங்கன்னா கன்னிங்ஹாம்ஸ்னு ஒரு டிசெக்ஷன் புக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மெயினாக நீங்கள் எப்போவுமே டிசெக்ட் பண்ணதுக்கு முன்னாடி உள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ டிசெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி டிசெக்ட் பண்ணணும் நீங்கள் அந்த கன்னிங்ஹாம்ஸ் புக்கு அல்லது ஏதாவது ஒரு டிசெக்ஷன் புக்கில் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டு டிசெக்ட் பண்ணணும். அது மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இஃப் சப்போஸ் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் போய் ஸ்கேல்ப் பண்ணி டிசெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கிழிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு சரியான வியூ இருக்காது, சரியாக உங்களுக்கு நாலேஜ் இருக்காது அந்த இடத்துல. ஓகேவா? தென் ஃபிசியாலஜி புக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ். ஃபிசியாலஜி பொறுத்த வரைக்கும் 2 செக்ஷனாக படிக்கிறாங்க. ஒன்று தியரி பார்ட்டு, இன்னொன்று ப்ராக்டிக்கல் பார்ட்டு. ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் பார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது மெடிசனுக்கு ரொம்ப பேஸ்மெண்ட்டாக இருக்கும். மெடிசனில் நீங்கள் நிறைய டிசீஸ் டயக்னோஸ் பண்ணணும்னா இந்த ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கலுங்கிறது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தியரி புக். ஃபிசியாலஜி தியரி புக் பொறுத்த வரைக்கும் நம்ம 3 ஸ்டாண்டர்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக். கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஃபிசியாலஜி பார்த்தீங்கன்னா 2 புக் இருக்குது. கைட்டன் ஹால்னு ஒன்று இருக்குது, கெனாங்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2 புக்குமே அதாவது நம்ம நார்மலாக நம்ம எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கிறத விட அதிகமாக இருக்கும், நிறைய கான்செப்ட் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு நிறைய இப் சப்போஸ் உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் வேணும்னா இந்த புக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஃபார் டாப்பர்ஸ் மட்டும் தான் நான் இந்த புக் ப்ரிஃபர் பண்ணுறேன். தென் மீடியம் கிளாஸ் புக்ஸ். ஃபிசியாலஜி என்ன புக் யூஸ் பண்ணுறோன்னா ஜிகே பாலும் யூஸ் பண்ணுவாங்க, ஏகேஜியும் யூஸ் பண்ணுவாங்க. ஜிகே பாலுங்கிறது நான் யூஸ் பண்ண புக்கு. நான் என் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நான் ஜிகே பால் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருப்பாங்க. தென் டேபிள் நிறைய கொடுத்துருப்பாங்க, ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் நிறைய இருக்கும், தென் பிக்சர்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு. ஏகேஜின்னு வந்து நான் யூஸ் பண்ணல, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்களும் நிறைய என்ன சொன்னாங்கன்னா ஜிகே பால் மாதிரி தான் நல்லா இருக்குது, அதோட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் எனக்கு ஜிகே பால் தான் பிடிச்சிச்சு. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? தென் கடைசியாக எக்ஸாம் பாசிங் புக்ஸ். எக்ஸாம் பாசிங் புக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 மந்த்ஸுக்கு முன்னாடி இப்போ ஃபிசியாலஜி உங்களுக்கு எதுவுமே தெரில அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸாம் பாசிங் புக்ஸ் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ மோஸ்ட்டாக எக்ஸாம் பாசிங் புக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா செம்பிளிங்னு ஒரு புக் இருக்குது ஃபிசியாலஜிக்கு. ஸோ அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க லாஸ்ட் டைமில். சப்போஸ் உங்களுக்கு லாஸ்ட் டைமில் ஒரு சாப்டர் மட்டும் நீங்கள் படிக்கணும், அந்த சாப்டர் வந்து ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே படிக்கணும்னா இந்த புக்கில் அந்த ஒரு சாப்டர் மட்டும் படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. தென் ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல் புக். ஸோ ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கல் புக்குமே எங்கள் இன்ஸ்டியூஷனில் ஜிகே பால் தான் கொடுத்தாங்க. ஸோ ஜிகே பாலுங்கிறது வேற எந்த ஒரு ப்ராக்டிக்கல் புக்கு நான் படிச்சிருந்தா கூட அந்த அளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்குமான்னு தெரியல. பட் ஜிகே பாலில் எல்லா இன்ஃபர்மேஷன், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னா அதில் என்னென்ன தேவையோ ப்ராசஸ்னாலும் சரிதான், தென் கால்குலேஷன், ஃபார்முலா பார்ட்டு, அப்புறம் வந்து என்னென்ன மால் ஃபங்க்ஷன், என்னென்ன டிசீஸ் வரும், அந்த எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணேன்னா ஜிகே பாலை யூஸ் பண்ணுங்க. வேற எந்த புக்குமே நான் தெரிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிக்கலுக்கு ஃபிசியாலஜி ப்ராக்டிக்கலுக்கு எந்த புக்குமே பெரிய அளவில் இல்லை. ஓகேவா? பயோகெமிஸ்ட்ரி புக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் பயோகெமிஸ்ட்ரியில் 2 டைப் இருக்குது. ஒன்று தியரி பார்ட்டு, இன்னொன்று வந்து ப்ராக்டிக்கல் பார்ட்டு. ப்ராக்டிக்கல் பார்ட்டு பயோகெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பெரிய மேஜர் ரோலாக இருக்காது, தியரி பார்ட் தான் மேஜர் ரோலாக இருக்கும். ஸோ இந்த பயோகெமிஸ்ட்ரிங்கிறது உங்கள் செகண்ட் இயரில் உங்களுக்கு ஃபார்மகாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தெளிவாக படிச்சிங்கன்னா ஃபார்மகாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்கும். பயோகெமிஸ்ட்ரி தியரி புக்கை பொறுத்த வரைக்கும் கோல்ட் ஸ்டாண்டர்ட் புக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 புக் இருக்குது. ஹார்ப்பர்னு ஒரு புக் இருக்குது, லிப்பின்கார்ட்னு ஒரு புக் இருக்குது. ரெண்டுமே ஃபாரின் ஆத்தர்ஸ் தான், 2 புக்குமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான்.
ஸோ நார்மலாக நீங்கள் படிக்கக்கூடிய எம்பிபிஎஸ்ல நார்மல் புக் படிப்பீங்களா, அதாவது மீடியம் கிளாஸ் புக்ஸ், அதை தாண்டி இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் டாப்பராக இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு இதுவே உங்கள் மீடியம் கிளாஸ் புக்கே உங்களுக்கு போதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. தென் மீடியம் கிளாஸ் புக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம தமிழ்நாட்டில் சரி தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய என்னன்னா டிஎம் வாசுதேவன் அந்த புக் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து சத்யநாராயணா புக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பட் சத்யநாராயணா வந்து மீடியம் கிளாஸ் புக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை. டிஎம் வாசுதேவன் புக்ஸில் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். உங்களுக்கு படிக்கிற வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் இப்போ கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்னா அதில் வந்து உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியாவும் இருக்கும். எக்ஸாம் ஓரியன்டாக இருக்கும். பட் டிஎம் வாசுதேவனில் ஒரே ஒரு டிஃபெக்ட் என்னென்னா அதில் ஜெனட்டிக்ஸ் வந்து பெரிய அளவில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஜெனட்டிக்ஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் எக்ஸாமில் நீங்கள் கிளியராக எழுத முடியாது. ஸோ ஜெனட்டிக்ஸ் மட்டும் நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னா லிப்பின் கார்ட்டில் உள்ள ஜெனட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படியே நாங்கள் படிச்சிட்டோம் இன்ஸ்டெட் ஆஃப் வாசுதேவனுக்கு பதிலாக. ஓகேவா, நீங்கள் ஜெனட்டிக்ஸ் படிக்கும்போது மட்டும் வேறு ஏதாவது புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க, லிப்பின் கார்ட்டோ இல்லை ஹார்பரோ அல்லது சத்யநாராயணா யூஸ் பண்ண கூட பிரச்சனை இல்லை. ஓகேவா. தென் எக்ஸாம் பாசிங் புக் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாசிங் புக்கு நான் சொல்கிறது வந்து சத்யநாராயணா புக் தான் சொல்கிறேன். பட் சத்யநாராயணா வந்து எக்ஸாம் பாசிங் புக்கும் இல்லை, மீடியம் கிளாஸ் புக்கும் இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட புக் மாதிரி. ஸோ இஃப் சப்போஸ் நீங்கள் பயோகெமிஸ்ட்ரியில் எதுவுமே படிக்கலன்னா கடைசி 3 months எனக்கு படிக்கணும்னா சத்யநாராயணா யூஸ் பண்ணுங்க. சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஓகேவா. ப்ராக்டிக்கல் புக் பார்த்தீங்கன்னா எவாஞ்சலின் ஜோன்ஸ்னு ஒரு ஆத்தர்க்குள்ள புக் தான் நாங்கள் யூஸ் பண்ணோம். ஸோ அதுலேயுமே எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் என்னென்ன ப்ராசஸ் என்னென்ன சொல்யூஷன்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளியராக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அதில் உள்ள டிசீஸ் என்னெல்லாம் வரும் அதுவும் பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் தெளிவாக படிச்சுக்கலாம். பட் பயோகெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் வந்து பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் பயோகெமிஸ்ட்ரி தியரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஓகேவா. ஓகே, இவ்வளோ தான் டோட்டல் புக்ஸ். அதாவது நார்மலாக அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரிக்கு இந்த புக் தான் தமிழ்நாட்டில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஓகே, இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்கலாம்னா 2 இடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் காலேஜுக்குள்ளே கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கணும். அங்கே வந்து நீங்கள் போகும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ள புக்ஸ் எல்லாம் வாங்க சொல்லுவாங்க. நீங்கள் அப்படி போய் வாங்காமல் உங்களுக்கு என்ன புக்கு தேவையோ அந்த புக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட் போட்டு அங்கே போய் வாங்கலாம். அல்லனா நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னா கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் புக்ஸுக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் ஒருவேளை நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் எல்லா புக்குமே எப்பவுமே இருக்காது. விஸ்ராம் சிங்கெல்லாம் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் எப்பவுமே இருக்காது. நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வாங்க வேண்டியிருக்கும். அதனால நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் 2 செக்ஷனாக கொடுத்துருக்கேன் உங்கள் ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ் வச்சு. அதாவது ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 கொடுத்து எல்லா புக்கையும் நியூ எடிஷனில் வாங்கக்கூடியது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் கொடுத்து தேவையான புக்கு மட்டும் வாங்குறது. அதாவது இப்போ நியூ எடிஷன் இல்லாமல் அதோட ஒரு எடிஷன் முன்னாடி வாங்குறது. ஸோ ரெண்டுலேயுமே பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. நியூ எடிஷனுக்கும் ஒரு எடிஷன் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸும் வராது. ஒரு சில சேஞ்சஸ் தான் இருக்கும். 13,000 ரூபா கொடுத்து எல்லா புக்கையும் வாங்கணுமா அல்லது 8,000 ரூபா கொடுத்து ஒரு சில பர்டிகுலர் புக்ஸ் மட்டும் வாங்கணுமா, அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நான் இதில் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அனாட்டமி புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெனரல் அனாட்டமி பிடி சௌராசியா 2020 வெர்ஷன். தென் கிராஸ் அனாட்டமி விஸ்ராம் சிங், நான் விஸ்ராம் சிங் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன், அதனால் இது போட்டிருக்கேன். விஸ்ராம் சிங் 22 வெர்ஷன். தென் எம்ப்ரியாலஜி யோகேஷ் சோன்டாக் நியூ வெர்ஷன். தென் ஹிஸ்டாலஜி கிருஷ்ணா கக்ஸ் நியூ வெர்ஷன். தென் ரேடியாலஜி ஹலீம்ஸ் நியூ வெர்ஷன். தென் ஃபிசியாலஜி புக்ஸில் தியரி புக்ஸ் ஜிகே பால் 2020 வெர்ஷன். தென் ப்ராக்டிக்கல் புக் ஜிகே பால் 2020 வெர்ஷன். தென் பயோகெமிஸ்ட்ரியில் தியரி புக்கு டிஎம் வாசுதேவன் நியூ வெர்ஷன். தென் ப்ராக்டிக்கல் புக்கு எவாஞ்சலின் ஜோன்ஸ் நியூ வெர்ஷன். தென் இது 3 சப்ஜெக்ட்ஸ் உள்ளது. தென் அடிஷ்னல் புக்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லஸ், அதில் நெட்டஸ் அட்லஸ் நான் கொடுத்துருக்கேன். தென் டிசெக்ஷன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னிங்ஹாம்ஸ் நியூ வெர்ஷன். தென் அனாட்டமி ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேஸ் அனாட்டமி. ஃபிசியாலஜி ரெஃபரன்ஸ் கைடன் அண்ட் ஹால். பயோகெமிஸ்ட்ரி ரெஃபரன்ஸ் லிப்பின் கார்ட்டு. ஸோ இந்த எல்லா புக்கையும் கம்பைன் பண்ணி என் கார்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து டோட்டலாக கிட்டத்தட்ட 13,000 ரூபா வருது. தென் செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய்க்கு அனாட்டமியில் ஜெனரல் அனாட்டமி பிடி சௌராசியா 2020 வெர்ஷனை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து 2014 தான் வெர்ஷன் இருக்குது, அது ரொம்ப லாங்காக இருக்குது. ஸோ அதனால் 2020 வெர்ஷனை யூஸ் பண்ணுங்க. தென் கிராஸ் அனாட்டமி பார்த்தீங்கன்னா விஸ்ராம் சிங் 2020 வெர்ஷன் தான் நல்லா இருக்குது. தென் எம்ப்ரியாலஜி யோகேஷ் சோன்டாக் நியூ வெர்ஷன். தென் ஹிஸ்டாலஜி கிருஷ்ணா கக் நியூ வெர்ஷன். தென் ரேடியாலஜி ஹலீம்ஸ் நியூ வெர்ஷன். தென் ஃபிசியாலஜி புக் பார்த்தீங்கன்னா 2016 உள்ள ஜிகே பால் தியரிக்கு யூஸ் பண்ணுங்க. தென் ப்ராக்டிக்கலுக்கு ஜிகே பால் 2016 வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. ரெண்டுக்குமே பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. நான் 2016 வெர்ஷன் தான் படித்தேன். தென் பயோகெமிஸ்ட்ரி புக்ஸ் பார்த்தீங்கன்னா தியரிக்கு டிஎம் வாசுதேவன் உள்ள 2016 வெர்ஷன் யூஸ் பண்ணுங்க. ப்ராக்டிக்கல் புக்கு எவாஞ்சலின் ஜோன்ஸ் நியூ வெர்ஷனை யூஸ் பண்ணுங்க. அடிஷ்னல் புக்காக ஒன்னே மட்டும் வாங்கிக்கோங்க. அட்லஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய தேவையில்லை. டிசெக்ஷன் புக்ஸ் அதாவது கன்னிங்ஹாம்ஸ்ல நியூ வெர்ஷன் அது மட்டும் வாங்கிக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8,000 ரூபாய் வருது. ஸோ இந்த 8,000 13,000 ரெண்டுமே இந்த லிஸ்ட் வந்து நான் எங்களை வெப்சைட்குள்ள நான் கொடுத்துருக்கேன். அந்த வெப்சைட்குள்ள நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன புக்ஸ் இருக்குது, எவ்வளோ ரூபாய் ஆகுதுங்கிற ஒரு டீட்டெயில் கொடுத்துருப்பேன்.
ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு கிளியர் ஐடியா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு தேவையான புக்ஸை வாங்க, எல்லா புக்ஸையும் ரீட் பண்ணுங்க. பிடி சௌராசியா, விஸ்ராம் சிங்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையான புக்கோ அது மட்டும் வாங்க. எல்லா புக்கையும் வாங்கி பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பார்த்து முடிச்ச பிறகு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த லிங்க்ல எல்லா புக்குள்ள டீட்டெயிலும் கிளியராக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு புக்கும் என்னென்ன ரேட் ஆகுதுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கம்பைன் பண்ணி 13,000 ரூபாய்க்கு என்ன புக்ஸ் இருக்குது, 8,000 ரூபாய்க்கு ஈஸியாக மணி சேவ் பண்ணி புக்ஸ் வாங்குறது எப்படி அதுவும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும் நம்புறேன். ஓகே, மெடிக்கோ டாபிக் சைனிங் ஆஃப். பாய்.